என்ன சாப்பிட்டு சொல்ல போறாங்கன்னு தெரியல, பயமா இருக்கு. என்னென்ன சொல்றாங்க பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து விடுறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நல்லா தண்ணி காய வச்சுக்கணும், சுடு தண்ணியை வச்சு நம்மளுக்கு எத்தனை தோசை வேணுமோ அத்தனை மிளகா, ஒவ்வொரு தோசைக்கு ஒரு மிளகா அந்த மாதிரி கணக்குல தான் போடணும். இப்போ 8 பல் பூண்டு, இப்போ கருவேப்பிலை கொஞ்சமா, இது மட்டும் போட்டு நல்லா அரைச்சிக்கணும். எங்க வீட்டுல மிக்ஸி கொஞ்சம் பழசா தான் இருக்கும், ஸோ அதை பத்தி எதுவும் கமெண்ட் பண்ணிடாதீங்க. இந்த அளவுக்கு நைஸா இருக்கணும். நம்ம அரிசி மாவை ஊற்றிக்கலாம், எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கலாம். இப்போதான் நீ வந்து ஃபர்ஸ்டே வந்து இந்த தோசை வந்து சுட போற, எப்படி இருக்குன்னு தெரியல. நம்பி ஒன்று நம்பி சாப்பிடலாமா? நம்பி சாப்பிடலாம். ஒரு வழியா பாத்ரூம் ரொம்ப நேரமா போயிட்டா என்ன பண்றதுங்க? இதுதான் எங்க வீட்டு தோசை கல். இப்போ கல் சூடாயிடுச்சு. காரமா இருக்குங்க, உப்பு எல்லாமே கரெக்டா இருக்கு.